ஆங்கில வழி கல்வியை நாம் ஏன் இலவசமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஆங்கில மொழி எதுக்காக கற்றுக்குறாங்க? எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம். தமிழ்நாடு இல்லைன்னா வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தில் நீ ஆங்கில வழி கல்வியை இலவசமாக கற்றுக் கொடுக்குறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? அவங்க வெளிநாட்டு முன்னேற்றத்திற்காக தான் உழைக்க போகிறாங்க. ஆங்கில வழியில் கல்வி கற்றுவிட்டு அமெரிக்காவுக்கு போய் உழைக்க போகிறாங்க, அல்லது வேறு மாநிலத்துக்கு போய் உழைக்க போகிறாங்க. அப்போ அந்த நாடு தான் முன்னேறப்போகுது. அந்த நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வரி பணத்தை எதற்காக செலவு பண்ணி ஆங்கில வழி கல்வியை எதற்காக இலவசமாக கொடுக்க வேண்டும்? அப்படி கொடுக்கறதே ரொம்ப தப்பு. அதனால தான் பாருங்கள், முதல்ல கல்வி என்பது கல்வி என்பது கட்டணம் இல்லாமல் இருந்த காலத்தில் தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி இருந்தது. எப்போ தனியார் மயம் என்பது என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஆங்கில வழி கல்வியை காரணம் காட்டி தான் தனியார் பள்ளிகளே உருவாக்கப்பட்டது. தனியார் பள்ளிகள் முதலில் ஆங்கில வழி பள்ளியாகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கில வழியில் கல்வி கற்க வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும், தனியாரிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் தனியார் பள்ளிகளே இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அரசு பள்ளிகள் அத்தனையும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி நீங்கள் தாய்மொழியில் கல்வி கற்றா மட்டும்தான் கல்வியை நீங்கள் கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். ஏன்னா தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்கிறவர்கள் வேறு வழியே இல்லை, அவங்க தாய்நாட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தாய்மொழியில் கல்வி கற்றுருக்காங்க. அதனால் தாய்நாட்டு முன்னேற்றத்திற்காக தான் அவர்கள் பாடுபடுவார்கள், உழைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுப்பதில் நியாயம் இருக்கிறது. இப்போ தாய்மொழியில் கல்வி கற்றால் வேறு வெளிநாட்டுக்கே போகவே மாட்டாங்களான்னா, முக்கால்வாசி பேர் ஒரு 95% மேலே போக மாட்டாங்க. ஒரு 5% வேணும் தான் போவாங்க. அப்போ 95% பேர் தாய்நாட்டு முன்னேற்றத்திற்காக அவர்கள் உழைக்கப் போகிறார்கள் என்னும் பொழுது, அவர்கள் அத்தனை பேருக்கும் தாய்மொழியில் கல்வி கற்கிற அத்தனை பேருக்கும் நம்ம கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விடலாம். ஆனால் ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறவங்க அத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்களா அப்படின்னா, பெரும்பான்மையானவர்கள் வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போயிடுவாங்க. ஏன்னா அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க படிக்கிறாங்க. ஆங்கில வழியில் கல்வி கற்பதற்கான நோக்கம் என்ன? அவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி வேலை கிடைக்கும், வெளி மாநிலத்திற்கு போய் பொழைச்சிக்கலாம், வெளிநாட்டுக்கு போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறார்கள். தாய்நாட்டு முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்நிய மொழியில் எதற்காக கல்வி கற்க வேண்டும்? தாய்மொழியிலே கல்வி கற்றுட்டு போடலாம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு படித்து முடித்து இங்கே படிச்சுட்டு அவங்க ஆங்கில வழி கல்வியில் படித்துவிட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டு முன்னேற்றத்திற்காக பாடுபட போகிறார்கள் என்றால் அவர்களுக்காக எதற்கு நம்ம நாட்டோட வரி பணத்தை செலவு பண்ணணும்? அப்போ ஆங்கில வழி கல்வியை நீங்கள் கட்டணத்தோடு தான் கொடுத்தாக வேண்டும். இன்றைக்கி அரசு பள்ளியில் கூட ஆங்கில வழி கல்வி வந்துச்சு. அப்போ ஆங்கில வழி கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது, கட்டணம் வாங்கி கொண்டு கற்பிக்க வேண்டும். அது தாய்மொழி வழி கல்வியை மட்டும்தான் நீங்கள் கட்டணம் இல்லாமல் கற்பிக்க வேண்டும். அதுதான் நியாயம். ஏன்னா அவங்க பெரும்பான்மையானவர்கள் வேறு வழியே இல்லாமல், தாய்மொழியில் கல்வி கற்பவர்கள் வேறு வழியே இல்லாமல் அவங்க தாய்நாட்டில் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் இந்த நாட்டு மக்களின் வரி பணத்தை செலவு செய்வதில் நியாயம் இருக்கிறது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் அந்த குடும்பத்துக்கு தான் அவன் உழைக்க போகிறான், அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக தான் உழைக்க போகிறான், அந்த நம்பிக்கையில் தான் அவங்க பெற்றோர்கள் செலவு செய்கிறார்கள். அவன் பக்கத்து வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுக்கு தனது முன்னேற்றத்தை பக்கத்து வீட்டுக்காக செலவழிக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி அவனுக்காக செலவு பண்ணுவாங்க? அதனால் அந்த வகையில் ஆங்கில வழி கல்வியை நம்ம கட்டணம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. தாய்மொழி வழி கல்வியை மட்டும்தான் கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதுதான் நியாயம். ஆங்கில வழி கல்வியை கற்றுக்கொண்டு நீங்கள் வேறு மாநிலத்துக்கோ வேறு நாட்டுக்கோ தான் உழைக்க போகிறீங்கன்னா, உங்கள் உழைப்பு எல்லாமே வேறு நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் பிற மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் பயன்பட போகுது அப்படின்னா, அந்த ஆங்கில வழி கல்வியை எதற்காக கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும்? அப்போ கல்வியை கட்டணம் இல்லாமல் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றால் அது தாய்மொழி வழி கல்விக்காக மட்டுமே இருக்க முடியும். தாய்மொழி வழி கல்விக்காக மட்டுமே நீங்கள் கல்வியை கட்டணம் இல்லாமலும் இலவசமாகவும் கொடுப்பதற்கு நியாயம் இருக்கிறது.